Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கோவை மாவட்டத்தில் வனவிலங்குகள் நடமாட்டம் ஊருக்குள் அடிக்கடி தென்படும். கடந்த சில மாதங்களுக்கு முன் தொண்டாமுத்தூர், வண்டிக்காரனூர், விராலியூர், மருதமலை, மதுக்கரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கருஞ்சிறுத்தை மற்றும் சிறுத்தைகள் ஊருக்குள் புகுந்து விவசாயிகளின் ஆடு, மாடு, கோழி போன்றவற்றை வேட்டையாடி சென்றது. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் அச்சமடைந்த நிலையில் வனத்துறையினர் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களை பொருத்தினர். தொடர்ந்து சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வண்டிக்காரனூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிறுத்தை நடமாட்டம் குறித்து செல்போனில் பதிவு செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வெளியாகி வைரலானது. ஆனால் அடுத்த சில நாட்களாக வண்டிக்காரனூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் ஏதும் தென்படவில்லை. இந்த நிலையில் வடவள்ளி அருகே உள்ள ஓணப்பாளையத்தில் ஷாம் சுந்தர் என்பவர் தோட்டத்தில் கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி 8 மணியளவில் சிறுத்தை புகுந்தது. திடீரென புகுந்த சிறுத்தை ஒன்று வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த வளர்ப்பு நாயை கடித்து கவ்வி சென்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் சிறுத்தை நொடி பொழுதில் தோட்டத்தில் புகுந்து வளர்ப்பு நாயை கடித்து கவ்வி செல்லும் அதிர்ச்சி காட்சிகள் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் சிறுத்தை நடமாட்டம் உறுதியாகி இருப்பதால் ஓணப்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த அச்சமுடன் இருந்து வருகின்றனர். பொதுமக்களுக்கு உயிர் சேதம் ஏதும் ஏற்படும் முன் வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி சிறுத்தையை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்போது சிறுத்தை வளர்ப்பு நாயை கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது குறித்து பேசிய ஓணப்பாளையத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் வடவள்ளி அருகே உள்ள ஓணப்பாளையத்தில் ஷாம் சுந்தர் என்பவர் தோட்டத்தில் இரவு புகுந்த சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாயை கடித்து துடிக்க துடிக்க கவ்வி சென்றது. இதுவே யாரேனும் அங்கு இருந்திருந்தால் நிலைமை என்னவாகி இருக்கும்? சிசிடிவி காட்சிகள் மூலம் சிறுத்தை தாக்குதல் உறுதியாகி இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். விரைந்து வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும், காட்டு சிறுத்தையை பிடித்து வனப்பகுதியிலும் விட வேண்டும் என்று ஓணப்பாளையத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே தோட்டத்தில் புகுந்த சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாயை கடித்து கவ்வி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.